ஏங்க, இப்போ ஒரு மயக்கம் அடைஞ்சுட்டாங்க மக்கள். மயக்கம் அடைஞ்சுட்டாங்கன்னா, அவங்களுக்கு முதல் உதவி எப்படி பண்ணுவாங்க? அவங்க விழுந்த ஸ்பாட்லயே பண்ணலாம். ஏங்க ஒரு சோடா வாங்கி குடுத்தா கூட அவங்க மயக்கம் தெளிஞ்சிருவாங்க. இதுக்கு எதுக்குங்க ஐசியூ வார்டு? சரி, நீங்க ஆம்புலன்ஸ்ல போட்டீங்க, கொண்டு போனீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனீங்க. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலாவது கொண்டு போனீங்களா? இல்ல. அதென்ன கரெக்ட்டா பக்காவா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு, அதுவும் பர்ட்டிகுலரா ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன்னா, அங்க தான் வந்து எல்லாம் தயார் நிலையில இருக்கிறாங்க, மாஃபியாக்கள். மக்கள் உயிர எடுக்கிறதுக்கு. ஸோ, சரி, அங்க கொண்டு போய் ஐசியூ வார்டுல ஏன் போட்டீங்க? ஏன் பொது வார்டுன்னு ஒண்ணு இல்ல? பொது வார்டுல வச்சு நீங்க முதலுதவி குடுத்துருக்கலாமே! ஏன் ஐசியூ வார்டுக்கு கொண்டு போனீங்க? ஸோ, இதெல்லாம் வந்து கேள்விங்க. இதெல்லாம் வந்து மக்கள் மனதில எழுகிற கேள்வி. இவங்க அரசியல் லாபத்துக்காக, ஓட்டு லாபத்துக்காக இந்த மாதிரி ஒரு 40ற்கும் மேற்பட்ட பொதுமக்கள பலி வாங்கி விட்டார்கள். இதை நீதிமன்றம் கண்டிப்பாக விசாரிக்கும். நீதிமன்றம் விசாரித்து இந்த அரசியல் மாஃபியாக்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கும். நன்றி.